இன்னும் டயர்டாகவே இருக்கும். சாப்பிட 2 இட்லி தான் சாப்பிட்டேன். யா முத்துக்குமாரி வணக்கம். ஸோ மதி டெக்ஸ்டைல்ஸ் முக்கியமான ஒரு விஷயம், எல்லாருக்குமே தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அந்த பொண்ணு நல்லா இருக்கா, நான் போய் பார்த்துட்டேன். ஹாஸ்பிட்டல் போயிட்டு தான் நான் வரேன். ஸோ ஹாஸ்பிட்டல் போயிட்டு தான் நான் வரேன். போய் அவங்களுக்கு அமௌண்ட் கொடுத்துட்டு வரணும். ஹாஸ்பிட்டலில் கட்டணும்ல அமௌண்ட்டுக்கு. நான் போய் கொடுத்துட்டு இப்போ தான் பார்த்துட்டு வந்தேன். பொண்ணு நல்லா இருக்கா, பெரிய பொண்ணு, குழந்தைன்னு நினச்சோம். கொஞ்சம் பெரிய பொண்ணு, ஆனால் ஒல்லியாக குட்டியாக தான் இருக்கா. கொஞ்சம் பெரிய பொண்ணு, அபிநயா ரொம்ப நல்லா இருக்காங்க. ஸோ ஆனால் அவங்களுக்கு இன்னும் கண்ணெல்லாம் முழிக்கலை. ஸோ நான் போய் பார்த்துட்டு அவங்க அம்மாவை பார்த்து பேசிட்டு தான் வந்தேன். நல்லா இருக்கா. உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ்னால நான் காலம்பரை கிளம்பும்போது தான் ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே காலம்பரை எங்களுக்கு நியூஸ் வந்துருச்சு. ஹேண்ட்ஸ் டுகெதர் டீம் எல்லாமே ஆப்ரேஷன் பண்ணுற முடியல, அங்கே தான் இருந்தாங்க. இருந்து டாக்டரை பார்த்து பேசிட்டு தான் வந்திருக்காங்க. அப்படியா மாசா இருக்கா? ஓகே, நன்றி. ஸோ இப்போ நானும் போய் டாக்டர் இல்லை, நான் போய் இப்போ பொண்ணை மட்டும் அந்த பொண்ணை பார்த்துட்டு வந்துட்டேன். ஸோ என்ன நான் வந்ததுக்கு அப்புறம் தான் அமௌண்ட் செட்டில் பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. போய் நாங்கள் ஹாஸ்பிட்டல் அமௌண்ட் கொடுத்துட்டு இப்போ தான் நான் வரேன். ஸோ தேங்க்யூ. ஏன்னா எனக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல, எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அந்த பொண்ணுக்கு தான், அந்த பொண்ணு பிளெஸ்டுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எத்தனையோ நல்வுள்ளங்கள் வேர்ல்டு ஃபுல்லாக அந்த பொண்ணுக்கு ப்ரே பண்ணியிருப்பீங்க. ஸோ நிறைய பேர் ப்ரேயிங்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி டெய்லி நிறைய போராட்டங்கள் இருக்கக்கூடிய பெண்களும் அதே குழந்தைங்களும் பெரியவங்க எல்லாருமே இருக்காங்க. ஆப்ரேஷன்ஸ் நடந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த பொண்ணு வந்து எங்களுக்கு தெரிஞ்சதில் இந்த பொண்ணு டக்குன்னு வந்து எங்கள்கிட்ட கேட்டாங்க, ஹெல்ப்பு கேட்கவும் சடனாக எடுத்து நாங்கள் பண்ண ஒரு ப்ராஜெக்ட். மார்னிங் தான் எடுத்தோம். இதை மார்னிங் எடுத்து டக்குன்னு பண்ணணுமேன்னு தோணுச்சு. ஸோ அந்த பொண்ணு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ ஹாப்பி டு ஹியர் தட் கேர்ள் இஸ் ஃபைன். நான் போய் பார்த்தேன், பக்கத்தில் பார்த்துட்டு தான் வந்து அலோவ் பண்ணாங்க. நான் போய் பார்த்தேன். ஆனால் அவளுக்கு கான்ஷியஸ் வந்து வருது, கண்ணு திறக்கிறா, ஆனால் என்ன தெரியல அவளுக்கு. ஸோ அந்த பொண்ணுக்கு வந்து அந்த கண்ணு திறக்க முடியல. ஆனால் நான் போய் பார்த்துட்டேன். நான் நேராக போய் பார்த்துட்டு தான் நான் இங்கே வரணும்னு நினச்சேன். இது முடிச்சுட்டு நான் போயிட்டு வீட்டில் போயிட்டு சென்னை கிளம்பணும். ஸோ அதுக்குள்ளே எப்போவும் ரெகுலராக மதி டெக்ஸ்டைல்ஸ் இயர்லி கான்ட்ராக்ட் அவங்கெல்லாம். ஸோ அவங்க எப்போவுமே இயர்லி கான்ட்ராக்டில் இருக்கனால அந்த ஃப்ரைடே ஆனால் மதி டெக்ஸ்டைல்ஸோட லைவ் வரும். ஸோ தேங்க்யூ மதி. இது உன்னோட ப்ரோக்ராமில் சொல்லணும்னு நினச்ச ஒரு விஷயம். சூப்பர் கீர்த்திமா, நான் நன்றி. அத்தனை நல்வுள்ளங்களுக்கும் ஃபேஷன் வித் கீர்த்தி சார்பாகவும் எங்கள் ஹேண்ட்ஸ் டுகெதர் டீம் சார்பாகவும் அத்தனை நல்வுள்ளங்களுக்கும் ப்ரே பண்ணுறேன், பூஜை பண்ணுறேன், கோயிலில் பூஜை பண்ணுறேன்னு சொன்னீங்க. இந்த மாதிரி நிறைய பேர் தெரியாத முகங்கள் ஏராளமாக இருக்காங்க இந்த உலகத்தில். நிறைய போராட்டங்களில் நம்ம டெய்லி நம்மளோட இப்போ கூட நான் வரும்போது முருகரை பார்த்து சாமி கும்பிட்டுட்டு தான் வந்தேன். பெரிய தரிசனம் கொடுத்துட்டு தான் வந்தேன். அப்போ நினச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு இந்த பொண்ணு தெரிஞ்சது, தெரியாமல் எத்தனையோ ஆப்ரேஷன்ஸ் எத்தனையோ கஷ்டங்கள்ல இருக்காங்க உள்ள. ஸோ எல்லாரையும் காப்பாற்ற சாமின்ற ஒரே ஒரு வார்த்தை இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் நல்லது செய்வோம், நல்லதே நினைப்போம். ஸோ சென்னை போகலையா? இதோ கிளம்பிட்டே இருக்கேன். பாப்பா இல்லைனா நல்ல பெரிய பொண்ணாவே இருக்கா, ஓரளவுக்கு பெரிய பொண்ணாக தான் இருக்கா. ரொம்ப ஒல்லியா இருக்கா. ஹார்ட்டுக்கு இங்கே வெளியிலேயே இதுவாயிருக்கு. 2 இவ்வளோ அந்த இதெல்லாம் காமிச்சாங்க. நான் பார்க்கல, ஃபோட்டோஸ் தான் காமிச்சாங்க. ப்ரேயர்ஸ் கொடுத்ததுனால தான் அந்த பொண்ணு, நான் பேசும்போதெல்லாமே அங்கே நல்லா இருக்கா. இன்னும் இதுவாகல, கான்ஷியஸ்லாம் வரல, ஆனால் பார்த்துட்டு வந்துட்டேன். ஸோ நிறைய சப்போர்ட்ஸ், டாக்டர் சப்போர்ட்ஸு. டாக்டர் நான் உங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணியிருக்காங்க. எங்கள் ஹேண்ட்ஸ் டுகெதர் டீம் வந்து போய் டாக்டர்ஸ்க்கு தேங்க்ஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரியலி கடவுளுக்கு சமமானவர்கள் தான். கடவுளை நேரில் பார்க்க முடியாது. நான் எப்படி விவசாயியும் நெசவாளர்களும் சொல்லணும், டாக்டர்ஸும் அதே மாதிரி தான். ஸோ அவங்க கையில் எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் தெரியுமா, ஒரு உயிரே இருக்குது அவங்க கையில் தான். ஸோ அனஸ்தீஷியா டாக்டர்ஸ் பார்த்தோம், அவங்க இன்னொரு டாக்டர் பார்த்துருக்காங்க. ஷி வில் பி ஆல்ரைட் வெரி சூன். நல்லா இருக்கா, ஓரளவுக்கு நல்லா தெளிவாகவே இருக்கா. கண்ணு வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க முடியல, அவ்வளோதான். கொஞ்சம் அந்த மயக்கத்தில் இருக்கா. 3:30 இப்போ கிளம்புறேன், அவ்வளோதான். இன்னும் ஒரு 1/2 hourல கிளம்பிடுவேன். ஸோ இது ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ஜார்ஜெட். தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ. ஸோ யா புஷ்பா ஐயர், நன்றிம்மா, நன்றி. நல்லா இருக்கா. நல்லா இருக்காடா, சூப்பராக இருக்கா பொண்ணு. யாருமே வரி பண்ண வேணாம். உங்கள் ப்ரேயர்ஸ் சக்ஸஸ் ஆகி அவங்க சூப்பராக இருக்கா. இன்னும் எந்திரிச்சு நான் அவ கூட போய் ஒரு நாள் பேசிட்டு வரேன். டோன்ட் வரி. நம்ம நல்லது நினைக்கும் போது, நல்லதே செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக
அப்படியே அது வரணும்னாலும் நம்மளை ஒன்றுமே பண்ணாதுடா. நான் நிர்மலா உங்களுக்கு சொல்லட்டுமா, இது வந்து நான் அதை நினைக்கவே மாட்டேன். நாங்கள் இத்தனை நாள் மீடியாவில் இல்லை, நான் எல்லா ஊர்லேருந்து பார்சல் வந்து அந்த டைம் லாக்டவுனில் கூட நான் போட்டது தான் இந்த சாரீஸ். நிறைய பேருக்கு நான் உணர்ந்து நல்லது செஞ்சுட்டே இருக்கணும்னு நினைக்கும் போது நல்லது தான் நடக்கும். கண்டிப்பாக பல்லு அண்ட் ப்ளவுஸ் செம்ம குவாலிட்டி, அல்டிமேட். நான் வந்தேன், 2 பிள்ளை எங்கள் ஆஃபீஸ் 2 பிள்ளைங்களும் சாப்பிட்டு இருந்தாங்க, வாங்கி பஜ்ஜி சாப்பிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு இருந்து ஒரு பஜ்ஜி காட்டையை போட்டு சாப்பிட்டுட்டு, ஐயோ போருமா ஆயில் ஜாஸ்தி, முக்கியமா சென்னைக்கு சேஃபாக போயிட்டு வரேன்டா. வாங்க 2 குட்டியும் அத்தை வராங்கன்னு ஜம்பிங்கா. ஓ லவ் யூ பேபிஸ். நிறைய குழந்தைங்க வருவாங்கன்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது, பார்க்க போகிறோன்னு. நிறைய எனக்கு குட்டீஸ்ங்க ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு அதான் நான் டக்குன்னு சொன்னேன், ஹேண்ட்ஸ் டுகெதர் தீம் எப்படின்னா நாங்கள் 4 பேருமே டிசிஷன். அதில் ஒருத்தர் வந்து அந்த வாக்கிங் வரவர் வந்து எங்களுக்கு நாங்கள் 1000 ரூபா நான் எங்களையும் சேர்த்துக்கோங்கன்னு சொன்னாங்க. யாரையும் சேர்த்துக்கலாம் மாட்டோம், யார்கிட்டையும் பணம் வாங்க மாட்டோம், நீங்கள் வரும்போது அவங்கள்ட்டே கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்து அவங்க 1000 ரூபா கொடுக்குறேன் நாங்கள். ஸோ அதை வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ நாங்கள் நான் திரும்பி சொல்கிறேன், நாங்கள் யார்கிட்டையும் பணம் வாங்கி பண்ணுற மாதிரி ஐடியா இல்லை. கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் நேராக வந்து கொடுத்துருக்காங்க. ஆமாக்கா கண்டிப்பாடா. எப்படி இருக்கு பாருங்களேன். ஸோ மதி டெக்ஸ்டைல்ஸ்னாலே ஸ்பெஷல் தான். ரொம்ப சமீபமாக உயர்ந்த பொண்ணு, ஸோ ரொம்ப நல்ல பொண்ணு, சூப்பராக இருந்துச்சு. அடை தோசை தானே நேற்று, செம்மையாக இருந்தது. ஐயோ செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அடை தோசை. சொல்கிறேன் அதை பற்றி. இங்கே பாருங்கள், பேக்கில் கூட குத்தாது, அவ்வளோ ப்ராசஸிங்கு, ஆனால் யூனிக்கான ஃபினிஷிங், சம்கி. குட் நூன் ஆல், லவ் யூ ஆல். ஸோ நல்லா இருக்குது. நான் ஃபோட்டோ போடுறேன். அந்த பாப்பா அது நல்லா தெளிவாக இல்லை, ஸோ தூரத்துலேருந்து தான் கொஞ்சம் பக்கத்துலேருந்து எடுத்தோம். ஸோ ப்ளவுஸ் நான் கண்டிப்பாக ஃபோட்டோ போடுறேன். நாங்கள் போய் இப்போ எடுத்துகிட்டு தான் வந்தேன். நான் கன்வே மை பிளெஸிங்ஸ் டு த சைல்ட் கண்டிப்பாக சொல்லிடுறேன் மேம். சொல்லிட்டு தான் வந்தேன். நிறைய பேர் உங்களுக்கு ப்ரேயர் பண்ணியிருக்காங்க, அவங்க அழுதாங்க அவங்க அம்மா. இது வந்து அந்த பொண்ணு ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கா, எங்களுக்கு தெரிஞ்சது. தெரியாமல் எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. எங்களால் முடியுமான்றதெல்லாம் தெரியாது, ஆனால் எப்படினாலும் ஹெல்ப் பண்ணணுன்ற ஆசைகள் இருக்குது ஏராளமாக. பண்ணிடுவோம். எல்லோ சாரி வேணும் டக்குன்னு எடுத்துக்கோங்க, சூப்பராக இருக்குது. கம்மிங் டு மும்பையா வில் மீட். கண்டிப்பாக மும்பை வந்து மீட் பண்ணுறோம். வீடே அம்மா சாமி, ஆனால் இவ்வளோ இருக்கே, இது குத்தலை, அதுதான். தேங்க்யூ மேம், தேங்க்யூ புஷ்பலதா மேம். எப்படி இருக்கு பாருங்க, செம்ம குவாலிட்டி. பின்னாடி ஃபினிஷிங் குத்தவே குத்தல, அவ்வளோ சாஃப்டாக இருக்கு. எனக்கு இதில் ஃப்ராக் தைக்கணும்னு ஆசையாக இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது, அவ்வளோ நல்லாயிருக்கும். எனக்கு இல்லை, குழந்தைங்களுக்கு. கீக்கிமா மேம் பதர் சீனியர் பீடியாட்ரிக் இன் சென்னை. ஏதாவது குழந்தைக்கு ஹெல்ப் பண்ணணும்னா கண்டிப்பாக கேட்குறேன் திவ்யாமா. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் நீங்கள் இன்னைக்கு கூட 2 டாக்டர்ஸ் அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களே சொன்னாங்க, யாருக்காவது தேவைகள்னா நீங்களே ஹேண்ட்ஸ் டுகெதர் டீம் கிட்டே கேட்டிருக்காங்க. திருநங்கைகள் ஆசீர்வாதத்தோட பூர்ண நலம் பெறும். நன்றி ரியா. ஸோ தேங்க்யூ. நீங்களாம் எப்படி தெரியுமா, அர்த்தநாதீஸ்வரர் மாதிரி எங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் கடவுள் மாதிரி. ஸோ நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணால் கண்டிப்பாக அந்த குழந்தை இன்னும் நல்லா இருப்பான். ஸோ ஐ வாண்ட் டு மீட் யூ இன் ஸ்டுடியோ, பட் ஐ am unable to come as I had a surgery next time. ஓ நோ இஷ்யூஸ் லக்ஷ்மி மேம். கண்டிப்பாக நான் எல்லாரையும் பார்க்குறேன் மேம். நீங்கள் பார்க்கணுன்றதே இல்லை மேம், இங்கே தான் நான் டெய்லி பேசுகிறேனே உங்களோட. ஸோ அழகு சாரி 1595 ஃப்ரீ ஷிப்பிங். மதி டெக்ஸ்டைல்ஸ்னாலே ஃப்ரீ ஷிப்பிங் தான். ஆனால் நிஜமாக சொல்கிறேன், அவ்வளோ குவாலிட்டி, அவ்வளோ தரம். எத்தனை சாரினாலும் வாங்கிக்கோங்க. ப்ளவுஸ் இதுக்கு இந்த ப்ளவுஸ் போடணும் இல்லை, இது பட்டுக்கு கூட போட்டுக்கலாம். இதுக்கு இக்கத் போடுங்க, இல்லைன்னா நார்மல் நெட்டு ப்ளவுஸ் வாங்கி போடுங்க, சூப்பராக இருக்கும். யா கிளம்ப போகிறேன் 2 o'clock இங்கேருந்து. அங்கே சுகுணா கிளம்பிட்டா, வந்துட்டு இருக்கா பிங்க்கில், அந்த டார்க் பிங்க்கு. யா தேங்க்யூ. பல்லு அண்ட் ப்ளவுஸ் எல்லாத்துக்கும் ரெட்டு தான் கொடுத்துருக்காங்க காமனாக. உங்களுக்கு என்ன தேவைகளோ நீங்கள் போட்டுக்கலாம். குட் நூன் கிக்கிமா, ஹாப்பி ஃப்ரைடே, லவ் யூ. சிம்பிளாக தேங்க்யூ வாணி, லவ் யூ பேபி. ஸோ வென் லைவ் மேம்? நைட் லைவ் இருக்குது இன்னைக்கு லைவ் இருக்குது, சென்னையில் லைவ் இருக்குது இன்னைக்கு. ஐயோ ஒன்றுமே பண்ண முடியல, டைமிங் நான் ஒன்றுமே செய்ய முடியல. சுகுணா அங்கங்கே பிரித்து கொடுத்துருக்கா. எப்படி நான் அங்கே போய் ரீச் ஆகி எப்போ லைவ்னு தெரியல. லைவ் இருக்குது, முடிஞ்ச அளவுக்கு 10 மணி நாள் லைவ் முடிச்சுட்டு தான் போவேன். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. மோர் ஸ்மைலிங். எனக்கு சுமத்தி, லவ் யூ பேபி, லெஸ் வரி. யா தட் இஸ் த ட்ரூ வேர்ட். மோர் பிளஸ்ட், லெஸ் ட்ரஸ்ட், மோர் லவ், லெஸ் ஹேட். சூப்பர்டா. திஸ் இஸ் யூ மை தேங்க்யூ மை டியர் கிக்கிமா. சேஃப் ஜர்னி. தேங்க்யூ டக்கண்ணா. பல்லு அண்ட் ப்ளவுஸ்
ரியலி ஐ எம் பிளஸ்ட். இந்த மாதிரி நல்லுள்ளங்கள் உள்ள இருக்கும் பொழுது நான் எதுக்கு கவலை பண்ணணும். தேங்க்யூ 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 சிந்துமா, லவ் யூ. எப்படி இருக்கு பாருங்களேன், சான்ஸே இல்லை. ரொம்ப ஸ்பெஷல்ங்க, ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அவ்வளோ அழகு, அப்படி ஒரு அழகு, சூப்பராக இருந்தது. சாரி பார்த்துட்டே இருந்தாலும் பத்தலையா, நான் என்ன பண்ணிட்டோம், பத்தலையா பேசலாம். 10 PM லைவ்லாம் வரவே முடியாது. நான் மேக்ஸிமம் 8க்குள்ளே ரீச் ஆகிடணும்னு தான் பார்க்குறேன், பார்த்துட்டு வந்துடுவேன். எனக்கு ஆஃப்டர்நூன் ஃப்ளைட் இருந்தால் பிரச்சனையே இல்லையா, 1.5 hours 45 minutesல அங்கே உள்ளே வந்துடுவேன். ஸ்கேலப் ஒர்க்கு, பல்லு அண்ட் ப்ளவுஸ். ஆமாம், ரோடு தான் வந்து அவங்க வேறு வழியே இல்லை. எனக்கு மார்னிங் ஃப்ளைட்டு தான் இங்கே. ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். 1595 ஃப்ரீ ஷிப்பிங். சீக்வன்ஸ் இன்னொன்று சூப்பர். இது குத்தாது, உரசாது, எரிச்சல் இருக்காது. ஜார்ஜெட்டில் ஸ்கேலப்பில் த்ரெட்டு. தேங்க்யூ ஷரானி, லவ் யூ பேபி. அஞ்சலி, ஏய் சரியான சாரியா, செம்ம குவாலிட்டி மதிமா, அல்டிமேட். நிறைய பேர் சம்கி வேணும் சம்கி வேணும்ன்றீங்க. தக தக தகன்னு இருந்தால் அதை அடிக்கும். ஸோ இது மைல்டாக இருக்குது. தேங்க்யூ. மை சன் இஸ் கெட்டிங் ரெடி ஃபார் டுடே மேம் டு மீட் யூ. லவ் யூ. அப்படியா துர்கா, நிறைய பேர் இன்னைக்கு மீட் பண்ணி. எனக்கு என்ன டைமிங் யார் யார் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. என்னோட பிஏ தான் அங்கே இருக்காளே சுகுணா, அவள் தான் கிளம்பி வந்துட்டு இருக்கா. தேங்க்யூ, லவ் யூ சசிமா. பிஏ அவள் இப்போதைக்கு நான் எடுத்துக்கிறேன் கீர்த்திமா, நான் பிஸி. அவள் ரொம்ப பிஸி தான், அவளும் சக்தி சுத்தமாக முடியாது, அவள் பிஸி. கேட்கும்போது எனக்கு இன்ஸ்பிரேஷன் கண்டிப்பாக இன்னும் மேலும் மேலும் உயரணும், நிறைய சாதிக்கணும், அதுதான். ஸோ God doesn't come and help each and everyone. So he sends people like Geetma to help us with the help. Thank you ma'am. ஸோ அப்படிலாம் கிடையாது மேம், என்னால் முடியுது, நான் பண்ணுறேன். பெருசாக பண்ண முடியல, சின்ன அமௌண்ட்டாக பண்ணிட்டு வந்திருக்கோம், அவ்வளோதான். ஏர்ன் பண்ணுறதுல ஒரு பங்கு இல்லை, இன்றைக்கி 2 பங்கு 3 பங்கே சேர்த்து கொடுத்துட்டு வந்திருக்கோம், அவ்வளோதான். ஏன்னா இன்றைக்கி அந்த குழந்தை அவங்க அம்மா அழுகுறாங்கல்ல, அந்த செகண்ட் எனக்கு அப்படியே ஒன்றுமே இல்லைடா வாழ்க்கையிலலாம். அதுக்குள்ளே போட்டி பொறாமல், நீ பெருசு நான் பெருசு அப்படின்றோம், ஒன்றுமே இல்லை. அவ்வளோ சந்தோஷம். அந்த அம்மா அழுவும்போது எனக்கு வந்து ஒரு இம்சா. ஏன் இம்சா என்ன? ஸோ அந்த பொண்ணு, அந்த அம்மா கண்ணில் தண்ணி வருது. எனக்கு சொல்கிறதுக்கே ஒன்றும் இல்லை. நீங்கள் அமைதியாக போங்கன்ட்டோம், நாங்கள் ஒன்றுமே பேசல. தயவு செஞ்சு நீங்கள், நாங்கள்லாம் அந்த அளவுக்கு பெரிய ஆள்லாம் இல்லை, நீங்கள் போய் கம்முன்னு ரெஸ்ட் எடுங்கன்னா கோஆப்ரேட் பண்ணி வந்த குழந்தைக்கு பார்க்கணும், நீங்கள் போங்க அழாதீங்கன்ட்டோம். ஆனால் அந்த குழந்தைக்கு முன்னாடி அழக்கூடாதுன்னு அவங்க வெளியில் வந்துட்டாங்க ரோடுக்கே. அதெல்லாம் 1595 ஃப்ரீ ஷிப்பிங். அடி 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 தூள். மதி டெக்ஸ்டைல்ஸ் ஆல்வேஸ் அடி தூள். சுதந்திரா, ஹாய் டாக்கண்ணா, குட் மார்னிங். சூப்பர். இது செம்மையா பிரிண்டட் சில்க் மாதிரி இருக்கு. 1550 தான், அது 1595, இது 1550 ஃப்ரீ ஷிப்பிங். மைசூர் கிரேப் சாஃப்ட் சில்க். கிரேப் மாதிரி இல்லை, பிரிண்டட் சாஃப்ட் சில்க் மாதிரி இருக்கு. வர முடியாது மேம், அவள் சக்திலாம் இப்போ பிஸி ஒர்க்கு. அவங்க வீட்டில் புது பொண்ணு மாப்பிள்ள, அவங்க துபாய் போகிறார்ல மாப்பிள்ள, அதனால அவங்க இந்த மந்த்தே அவள் பிஸி தான். ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாம் இருக்குன்னா எல்லாம் வேலை தான். அது முடிஞ்சா அவ்வளோதான். தீபாவளி 1 மாதத்துக்குள்ள அவள் எத்தனை அப்ராட் கண்ட்ரிஸ்க்கு அனுப்பணும் தெரியுமா? ரொம்ப கஷ்டம். டேக் ஒன் ஸ்க்ரீன்ஷாட் அண்ட் கம் டு 8098661168. சூப்பர் சாரிங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. 1550. என்ன அழகுல பல்லு அண்ட் ப்ளவுஸ். I have sent all my details to you, ma'am. Click on the promotion. This is for since please don't consider. Do consider. Keep up your good work. தேங்க்யூ நர்மதா. ரியாலி நான் பண்ணித்தரேன் நர்மதா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நீ எந்த ஊரும் தெரியல, நீங்கள் சுகுணாக்கு கால் பண்ணி பேசுங்க, அதுதான் எனக்கு பெஸ்ட்டாக தெரியுது. நிறைய அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கான். பண்ணாங்களா? யாரு? நர்மதா மேம் கால் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு நம்பர் கொடுத்துருங்க. அந்த நம்பர் கொடுத்துருக்கீங்களா? பழைய நம்பர் இது கொடுக்கல. ஓகே. ஸோ 1550 ஃப்ரீ ஷிப்பிங். இதெல்லாமே 1550. சூப்பர்லாம், அழகு அழகு அழகு. ஸோ 1550, 1550 மா. ஸோ திஸ் இஸ் 1550. லட்டு என்ன மேகலா, இப்படியே ஒரே இப்படியே என்ன மாதிரி இருக்கு தெரியுமா? கிளாத் பேப்பர் பேக் ப்ராசஸிங் பாருங்க, இப்படி இருக்கணும் ஒரு தரத்தை. இப்படி கூட வேற லெவலில் ரீச் ஆக. அடி தூளா. பல்லு அண்ட் ப்ளவுஸ்.
ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. இந்த சாரீஸ் எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப ஸ்பெஷலாக அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கு. நல்லா இருக்குல்ல? ஸோ நம்ம 12, 13, 14, 15 எல்லாம் என்ன சாரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1695 ஃப்ரீ ஷிப்பிங், சாஃப்ட் சில்க், சாஃப்ட் செமி சில்க் அடித்தூள் 1695. நைட்டாக வந்துடுவேன். சண்டே வந்தே ஆகணும். மண்டே நிறைய ஒர்க் இருக்குது. பெங்களூர்லேருந்தெல்லாம் வராங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் பெங்களூரும் போகிறேன், சொல்கிறேன். அதோட அப்பாயின்மெண்ட் சொல்கிறேன் நான் எங்கே வரேன். ஸோ இதை முடிச்சுட்டு வந்துடுறேன். பொறுமையாக இருக்கேன். ஸோ எல்லோ கலர் அண்ட் பிங்க் கலர் காம்பினேஷன், பல்லு அண்ட் ப்ளவுஸ் சூப்பராக இருக்குது. கலர்ஸ் எல்லாமே 1695, 1695 அடி தூள் வேற லெவல். அடி தூள் 1695 பல்லு அண்ட் ப்ளவுஸ். ரொம்ப நல்லா இருக்கியா? இப்போ இருங்களேன், இதில் கோர்வை ஜரி மாதிரி இல்லாமல் அந்த ஜரி இது டிப்பிங் கொடுத்து இதில் பேக் ப்ராசஸிங் கொடுத்துருக்காங்க. செம்ம குவாலிட்டியாக இருக்குது. சாரி அல்டிமேட் தூள். சூப்பரான கலரு, அடி தூள். முக்கியமாக லாஸ்ட் லைவ் மதி டெக்ஸ்டில் சாரி பர்ச்சேஸ் பண்ணேங்க்கா. ஆசம் சாரிக்கா, குவாலிட்டி ஆல்சோ அடி தூள்க்கா. சூப்பர் டாக்கண்ணா, வேற லெவல். பல்லு அண்ட் ப்ளவுஸ். மதி டெக்ஸ்டைல்ஸ் தான் எனக்கு தெரியும். சமீபமாக ஓப்பன் ஆகி இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக டெய்லி அந்த பொண்ணோட லைவை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கயா பாவம். அவள் நிறைய இன்னும் அவளுக்கு கடை ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இன்னைக்கு இந்த வீக்கில் போய் அவளுக்கு ஒரு பாபா வாங்கி அங்கே அமுச்சு விட்டுட்டேன்னா அங்கே உட்காந்துருவார் போய். பல்லு அண்ட் ப்ளவுஸ் அழகு இல்லை? ஆசம். ஒயிட்னாலே இன்றைக்கும் அழகு தான். அப்படியே புக்கிங் போடுங்க. வெல்கம் டு பெங்களூர். நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக பெங்களூர் பெரிய ட்ரிப்பாக இருக்கும், சொல்கிறேன். ஸோ க்ரீன் கலர், ஆனால் கொஞ்சம் ஃபேமிலி டைம் அதில் இருக்குது. பாவம் என் ஃபேமிலி. தேங்க்யூ. பல்லு அண்ட் ப்ளவுஸ் அடி தூள். ஸோ 1695, 1695 அடி தூள். அவ்வளோ அழகு. இது பாருங்கப்பா, கிட்ஸ் ட்ரெஸ்ஸு, கிட்ஸ் கியூட். அவங்களோட ட்ரெஸ்ஸு ஸ்கர்ட்டு ஹேண்ட்மேட் ஆரிய ஒர்க்கு பேஸ்ட் ஆன் ஏஜ் பொறுத்து. என்னது 1190, 1195 இருந்து 1850 முடியல கிடைக்குமா? ஸோ இது 1195 குட்டீஸுங்களுக்கு. இது நல்லா இருக்கே, ஆரிய ஒர்க்கு சூப்பராக இருக்குது. நல்ல லைனிங் போட்டு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க குழந்தைங்களுக்கு. செம்ம குவாலிட்டியாக இருக்கே. சி ஹவ் பியூட்டிஃபுல். ஒரு புடவை எடுத்தா 4 ரூபாய்க்கு தைச்சிடலாம் போல இருக்கே. அவ்வளோ அழகாக தைச்சி வச்சிருக்காங்களே. இது என்ன ஃப்ரில்ஸ் வச்சு, எனக்கு இது மாதிரி பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி இருந்தால் டால் ஆட்டம் இருக்கும். வி ஆர் வெயிட்டிங் டு பெங்களூர். கண்டிப்பாக நல்லி மேம் பெங்களூர் தான் வேற லெவல். வருவேன், வெயிட் பண்ணுங்க. இருக்கு ஒரு பிரான்ச்சே வரும், வெயிட் பண்ணுங்க. முக்கியமான பிரான்ச் வரப்போகுது. ஸோ பியூட்டிஃபுல் அடி தூள் அழகு. செம்மையாக இருக்கு. இந்த அல்டிமேட் சொல்லுவாங்களா, அதோட அழகு. நிஜமா நல்லா இருக்கேன். ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க போட்டிருக்காங்க. ஸோ என்ன அது ஏஜ் வந்து நீங்கள் கேட்டுக்கோங்க. பெரிய வயசு முடியல இருக்கும் போல இருக்கு. ஆனால் நல்ல கலர். பாரு பிளாக்மா, அதுக்கு மேலே டாப் பாருங்க, அடி தூள். நெக்ஸ்ட் வீக் தாக்கண்ணா, இப்போ இல்லை. அப்பா உங்களை மிஸ் பண்ணுவார்ல கிக்கிமா, நீ ட்ராவல் போனது அப்படி கிடையாது, ஒர்க்கு தானே. இன்னைக்கு மார்னிங்கே சொன்னார், என்னை விட்டுட்டு போகிறல்ல அப்படின்னா, நீங்கள் வாங்க அப்படின்னா. ஐயோ அவருக்கு செட்டாக பாப்பா இருப்பான். அவங்க இங்கே ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கா. அதுக்கு 2 days லீவ்னால அது ஃபுல்லாக 2 பேர் அப்பாவும் பொண்ணும் ஜாலியாக இருப்பாங்க. நான் இல்லைன்னா என்ன புரட்டாசியில் வீட்டில் நான் இருந்தால் இல்லையா நான்வெஜ் விட மாட்டேன். நான் இந்த பக்கம் எஸ்கேப் ஆகிட்டுனா 2 நான்வெஜ் வாங்கி சாப்பிடுவேன் வீட்டில். அவங்களாம் வரதில்ல, நான் மட்டும்தான். ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய பீகாக் டிசைன் அடி தூள். நானும் சீக்கிரமாக கேக்கி ஓப்பன் பண்ண போகிறேன். அப்படியா? இப்போ ஓப்பன் பண்ணி வச்சிருக்கீங்களா? அது என்ன எவ்வளோ அழகா இருக்கு. அப்படியா? சூப்பர். இதெல்லாம் 1195 இருந்து 1850 இருந்து இருக்கு. 850 முடியல கிடைக்கும். நல்லா இருக்கியா? இந்த பாருங்க, இந்த பீகாக்லாம் மதி டெக்ஸ்டைல்ஸ் நிறைகுடம் தழும்பாத ஒரு பியூட்டிஃபுல் உரிமையாளர். அவள் எப்படி தெரியுமா? அவள் யாருக்கும் தப்பான பேசுவோ தப்பா அந்த மாதிரி
பண்ண கூட அவளுக்கு தெரியாது, அவளுக்கு பொய் சொல்ல தெரியாது. அவள் எல்லாருக்கும் நல்லது செய்யணுன்றதுனால அவள் ஒரு யதார்த்தமான ஒரு வெகுலியான பொண்ணு அவளை வச்சு செஞ்சுருவாங்க. அதை நானே கண்ணார பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ அவள் இப்போதான் உணர்ந்து நான் இருக்கிறேன் பின்னாடி அப்படின்னோடனே இப்போதான் உணர்ந்து எல்லாரும் ஒதுங்குறாங்க பயந்து. ஸோ எதுக்காக அப்படின்னா இனிமே அவள் ஸ்ட்ராங் ஆயிட்டா, அவளை ஒரு ஷாப்பில் உட்கார வச்சு ஓனராக பார்த்தாச்சு, இன்னும் வேற லெவலில் ரீச் ஆகி முன்னாடி போவாள். ஸோ இன்னும் வேற லெவலில் அவள்கிட்ட ரீசெல்லிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கனெக்ட் ஆகிக்கோங்க. இந்த மாதிரி பாவாடை சட்டை வாங்கி நீங்கள் விற்கணும்னு கனெக்ட் ஆகி வீங்க. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. லவ் யூ, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து மதி டெக்ஸ்டைல்ஸ்க்கு கண்டிப்பாக 100% மேலே சப்போர்ட் பண்ணுங்கள். காரணம் என்னென்னா, நிறைக்குடம் தரும்பாத உரிமையாளருக்காக சப்போர்ட் பண்ண சொல்கிறீங்களா மேம்? அப்போ அந்த ப்ராடக்ட்டு அடி தூளாக இருக்கும். நான் போன தடவை ஓப்பனிங் போகும்போது சொல்லிட்டு வந்தேன், மதிமா இது பத்தாது, இன்னும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். கொண்டு வந்துட்டேன் இந்த தடவை. எனக்கு ரொம்ப சந்தோஷம். கொடுத்த அத்தனை ப்ராடக்ட்டும் அல்டிமேட். வெல்கம் டு பெங்களூருக்காயா இத்தனை வெல்கம் போட்டிருக்கீங்க. இதோ வந்துடுறேன். ஆஃபீஸ் சேஃபாக வந்துட்டேன்டா, சேஃப்லி வந்துட்டேன். நான் ஆஃபீஸ் வரத்துக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலில் போய் அந்த பொண்ணு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறத பார்த்துட்டு வந்தேன். பாப்பா எப்படி இருக்கா அந்த பொண்ணு? நல்ல பெரிய பொண்ணு தான். நான் கூட குட்டி பொண்ணுன்னு நினச்சேன், இவ்வளோ சின்ன பொண்ணாக தான் இருப்பான்னு. நல்ல பெரிய பொண்ணாக தான், முடியா இருக்கா, முடியல போல இருக்கு. ரொம்ப நாளாக பெயின் தாங்க முடியாமல் அழுதுருக்கா. உடனே ஆப்ரேஷன் நேற்று டிசைட் பண்ணி இமீடியட்டாக உடனே பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னசென்ட் கேர்ள்கா, உண்மைடா. அவளை இன்னசென்ட்டாக இருக்கா அப்படின்றதுல இனிமேல் ஸ்ட்ராங் ஆயிட்டான். ஸ்ட்ராங் விமன். ஷீ இஸ் நாட் அ கேர்ள், ஷீ இஸ் அ விமன். அதனால இன்னும் ஸ்ட்ராங் ஆயிட்டா. ஸ்லீவ்லெஸ் தான்டா இது ஸ்லீவ்லெஸ் தான். அந்த ஸ்லீவ்லெஸ் இருக்கும் போது இன்னொன்று ஷீ ஸோ இன்னசென்ட். ஆமாம் கஜலட்சுமி மேம். இந்த மாதிரி வரும், இது மாதிரி வரும். இது வந்து ரஃபிள்ஸ் மட்டும்தான் வரும், இந்த ஃப்ளீட்ஸ் மட்டும் வரும், அவ்வளோதான். ட்ரூ மேம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. எப்படி இருக்கு பாருங்க. நான் என்ன தலைஞ்சீவல காலம்புற தலைச்சீவாம தானே ஓடினேன், தலையை காய வச்சுட்டு ஓடினேன். ஸோ யூ யூஸ்ட் மை மெசேஜ். ஐ ஆஸ்க் கேன் ஐ கம் ஸ்மித் ஸ்டுடியோ ஜஸ்ட் 5 minutes ப்ளீஸ். மேம் ஸ்மித் ஸ்டுடியோ இப்போ இல்லை மேம். நான் வந்து ஸ்மித் ஸ்டுடியோ வந்து சண்டே மத்தியானம் தான் போகிறேன். அதுக்கு முன்னாடி இப்போதைக்கு எங்கேயுமே கிடையாது. ஸ்மித் ஸ்டுடியோவில் நான் ஸ்டே பண்ணலை. முக்கியமான ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாம் இருக்குது, அதுக்காக நான் வந்து வெளியில் தான் ஸ்டே பண்ணுறோம். ஸோ வெளியிலனாலும் அது என்னோடய ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே வராங்க. ஒரு பெரிய குரூப்பே அங்கே இருப்பாங்க என் கூட. அது ஒரு வளர்ந்த குழந்தை. நன்றி தோழி, அதுதான் உண்மை தோழி. Hi dear, it's my first time watching from Australia. Thank you, love you baby. So கவிதாமா, வெல்கம் டு அவர் ஃபேஷன் வித் கீர்த்தி. என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ ஷாப்பிங் பண்ணுங்கள். சேஃபாக உங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு நாங்கள் அனுப்பப்படும். எங்கள் உரிமையாளர்கள் 100% சேஃபாக அனுப்புவாங்க. ஸோ புஷ்பலதா மேம், வேலூர் எப்போ வரீங்க மேம்? நான் கிராஸ் ஆகிறதே வேலூர் பக்கம் தான் நினைக்கிறேன். வேலூர் வரமாட்டேன், இப்படி போகிறேன் மேம். செங்கல்பட்டு வந்து இதுக்குள்ளே புந்துருவேன்னு நினைக்கிறேன். ஓஎம்ஆர் ரோடு வழியாக வந்துடுவேன். பார்க்குறேன் மேம், நான் என்னென்ன பண்ண முடியுமோ, எவ்வளோ நான் யாரை நிறைய பைபாஸில் பார்க்கணுன்னா சொல்லியிருக்கீங்க. ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு சுகுநாத் ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பீங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு யாரை மீட் பண்ண முடியுமோ மீட் பண்ணுறேன். முடியலன்னா தயவு செஞ்சு யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம். நான் கண்டிப்பாக ஒரு நாள் சென்னை வரும்போது நான் அந்த சென்னை ஆஃபீஸோட அட்ரஸ் வேணால் போடுறேன், அப்போ நீங்கள் எல்லோரும் வரலாம். ஸோ நன்றி அத்தனை நல்வுள்ளங்களுக்கும். மீட் பண்ணலை அப்படின்னு நினச்சி யாரும் வருத்தப்பட்டுறாதீங்க, கண்டிப்பாக மீட் பண்ணுவேன். நாளைக்கே வந்து பார்த்திங்கன்னா, நான் ஸ்டே பண்ணுற இடத்துல ரொம்ப ரஷ் அலோவ் பண்ணுறதில்ல. இப்போ எங்கேயுமே ரஷ் அலோவ் பண்ணுறது இல்லைல்ல, யாருமே எந்த வீட்லேயுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. லைவ் ஃப்ரம் 7 PM ஃபஸ்ட்டு டைம். புரியல எனக்கு என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியல சிந்து. ஸோ இன்றைக்கி தான், ஆமாம் 7 மணிக்கு மேலே இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டைம் நான் லைவுக்கே வருவேன். இனிமேல் நம்ம இன்னசென்ட்னு சொல்லாமல் ஸ்ட்ராங் அண்ட் போல்டாக லேடியான்னு சொல்லணும். ஷீ வில் பி ஆட்டோமேட்டிக் டர்ன் இட் டு அ ஸ்ட்ராங்கஸ்ட். கண்டிப்பாக 100% மேம். இப்போயே அவள் ஸ்ட்ராங் ஆகிட்டா மேம். இப்போயே அவள் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டா. நிறைய வச்சு செஞ்சுருக்காங்க, அதனால வச்சு ஸ்ட்ராங் ஆகிட்டா. நம்ம ஃபுல்லாக பாவம் ஏமாந்து போச்சு நல்லா. ஸோ காசு விஷயத்தில் ஏமாற வேணாம். ஸோ தொழில் பண்ணும் பொழுது நான் உனக்கு இது பண்ணுறேன் அது பண்ணுறேன், நீ எனக்கு இதை சொல்லிக் கொடுன்னு சொல்லி கொடுத்து கேட்டு வாங்கிக்கிட்டு அவளுக்கு வேணும்னு சொல்லி கேட்கும் பொழுது அவளுக்கு உதவிகள் யாரும் செய்யலை. ஸோ அது சொல்லி அழுகும்போது நான் ஒரே ஒரு விஷயம் சொன்னேன், இதை நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கடவுள் உனக்கான ஒரு வழி கொடுத்துருக்காரு, அவ்வளோதான். இன்னைக்கு நீ கற்றுக்கோ, நாளைக்கு இது நீ யாருக்கும் சொல்லிக் கொடுக்காம இருக்காத. என்ன சொல்லிக் கொடுக்கணுமோ அதை சொல்லிக் கொடு. உன் தொழில் ரகசியத்தை யாரிடமும் சொல்லணும் என்ற அவசியம் கிடையாது. கண்டிப்பா. தேங்க்யூ. ஸோ தேங்க்யூ ஆல் த பியூட்டிஃபுல் லேடிஸ். கெட் ரெடி ஃபார் யுவர் பியூட்டிஃபுல் பர்ச்சேஸ் அண்ட் அடி தூள். சூப்பர் திவ்யாமா, நானும் சொல்கிறேன். மதி, யூ ஆர் வெரி ஸ்ட்ராங் அண்ட் போல்ட் லேடி. கண்டிப்பாக இனிமேல் அவள் அப்படி தான்
ஸோ நன்றி நன்றி நன்றி. இட்ஸ் ஓகே. தேங்க்யூ ஆல் த பியூட்டிஃபுல் லேடிஸ். நான் கண்டிப்பாக மீட் பண்ணுறேன் விஜயமா, கண்டிப்பாக மீட் பண்ணுவேன். நீங்கள் சுகுணாக்கு கால் பண்ணுங்கள், நான் மீட் பண்ணுறேன். வெல்கம் டு ஆம்பூர். ஆம்பூர்னாலே டென்ஷன் ஆயிடுவேன். அமைதியாக இருங்க. அங்கே பிரியாணியை கிராஸ் பண்ணாலே பிரச்சனை தான். ஆம்பூர் பிரியாணியை நான் இன்னிலேருந்து விரதத்தில் இருக்கேன். பக்கத்தில் வச்சா கூட எனக்கு அது ஃபீல் ஆகாது, தோணாது. ஏன்னா அந்த விரதம் புரட்டாசி விரதம் கண்டினியூட்டியாக இருக்கும். டுடே சுடி உங்களுக்கு ரொம்ப நல்லா இல்லையா? நல்லா இருக்கா? அழகாக இருக்குது காக்கிமா. லவ் யூ ஸோ மச் வித்யாமா, லவ் யூ ரியலி ஒரு குட் ஆர்ட். ஸோ இப்போ நான் கிளம்புறேன். ஸோ நான் கிளம்பிட்டு நான் போகும்போது உங்களுக்கு லைவில் பேசிட்டு வரேன். நான் வந்து வேலை போகும்போது லைஃப் ஆஃப் கீர்த்திமாவில் பேசுகிறேன். ஸோ அந்த நீங்கள்லாம் ப்ளெஸ் பண்ணதுனால நான் அந்த பொண்ணு போய் பார்க்கும்பொழுது ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்கேன், அதை உங்களுக்கு போடுறேன். அந்த பாப்பா தான் நீங்கள் பாருங்கள். டாக்டர்ஸ்க்கு தேங்க்ஸ் பண்ணியிருக்கோம் அதில். நன்றி. அண்ட் லவ் யூ அங்கிள். இதிலலாம் லவ் யூ படாதீங்க அங்கிள். பாய்ஸ்லாம் லவ் யூ சொல்லக்கூடாது அங்கிள் இதில். ஸோ நன்றி. பை பாய்.